Hi friends, வணக்கம் and welcome to Mr. and Mrs. YouTuber. இன்னைக்கு நம்ம சூப்பரான நாட்டு கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு ஃபுல் நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சோம்பு, இது எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு நரன்னு ஒரு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாராளமாக ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் சூடானதும் அது கூட ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு துண்டு பட்டை, அப்புறமா ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை இடித்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்க போகிறேன். ஸோ இது ஒரு 20 நிமிஷம் வதங்கினதும் நான் இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். இது கூடவே 2 வெங்காயம் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிஷ்க்கான டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த வெங்காயம், தக்காளி, இந்த மசாலாலாம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இப்போ ஆனியன் போட்டாச்சு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது வந்து நல்லா வதங்கட்டும். அப்பப்போ நடுவில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ 6 to 7 மினிட்ஸ் ஆனியன் இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த தக்காளியும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஸோ இப்போ இந்த தக்காளி கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நான் என்ன பண்ணுவேன்னா தக்காளிலாம் நல்லா மசியறதுக்காக சும்மா இந்த லிட் போட்டு டைட்டாக மூடாமல் லைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. பார்த்தீங்கன்னா இப்போ தக்காளியெல்லாம் நல்லா குழஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அகைன் தக்காளிலாம் போட்டு ஒரு 6 to 7 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மிளகு, ஜீரகம், சோம்பு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மசாலாலாம் நல்லா கம்பைன் ஆனதும் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம போட்டிருக்க சிக்கன், அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கம்பைன் ஆகணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறமா தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் ரொம்ப வேண்டாம்னா விட்டுடுங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ்வலாக நாட்டுக்கோழி வேக லேட் ஆகும். எனக்கு வந்து 5லேருந்து 6 விசில் விட்டேன் நான். சில நாட்டுக்கோழி இன்னும் லேட் ஆகும். ஸோ அது உங்கள் கோழி எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக எனக்கு வந்து வெந்து நல்லா வந்திருக்கு. சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காக வேணும். ஸோ நான் குக்கர்லேருந்து நான் கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா கொதிக்க விட போகிறேன். ஃபைனலாக நம்ம தேங்காய் பாலும் ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதும் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் வந்து நீங்கள் உங்கள் கன்சிஸ்டன்ட், அந்த கிரேவி வந்து உங்களுக்கு ஏற்ற கன்சிஸ்டன்சி வந்த உடனே நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுங்க. ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிட்டு ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ நம்மளோட சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூட, இட்லி, தோசை கூட செம்ம காம்பினேஷன். ஸோ கண்டிப்பாக இது எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் யூடியூபர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.